அருமையான இந்த காலை பொழுதிலே தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற செம்பொருள், நாம் வழிபடும் மூவொரு கடவுள், the triune God of our worship. யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவனை வெளிப்படுத்தினார். தேவனை, கடவுளை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று திருமறையில் தெளிவாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. கடவுளை நம்புகிறவர்கள், அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை என்னென்னா, அவரை காட்டு என்று சொல்லும்போது நம்மால் காட்ட முடியவில்லை. அப்படித்தானே? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுள் இருக்கிறாரா? இல்லை. அவர் எப்படி இருப்பார்? தெரியாது. அவர் கருப்பா சிவப்பா? தெரியாது. எதற்கெடுத்தாலும் அவர்கள் இல்லை என்று பதில் சொல்லிட்டு போகிறார். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இருக்கிற பெரிய காரியம், இந்த கடவுளுடைய இந்த கடவுள் ஒரு புரியாத புதிராக இருக்கிறார். God is mystery, mysterious God. புரிந்து கொள்ளவே முடியாது, அவரை வரையறுக்கவும் முடியாது என்பதை நம்ம அறிந்து அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கோம், அவர் மேல் பற்றுறுதி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கூட்டத்தினராக நாம் இருக்கிறோம். இயேசு சுவாமி கூட சொன்னார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் எல்லாரும் இன்று பெரிய பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக இல்லை. இன்று கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இன்று அதில் ஒருபடி மேலாக நாம் மூவொரு கடவுளை பற்றி தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்துவ கடவுளை பற்றியே நமக்கு சரியாக தெரியவில்லை, அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை, அவரை பற்றி விவரிக்க நம்மால் இயலவில்லை. அப்படி இருக்கும்போது இன்று மூவொரு கடவுளை, திருத்துவ கடவுளை குறித்து நாம் தியானிப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே பல்வேறு இடங்களிலே கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே சொல்லியிருக்கிறது, கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அன்பில்லாதவன் கடவுளை அறிய மாட்டான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலே இயேசு சுவாமியே தன் வாயால் சொல்லுகிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சுவாமியை சொல்லுகிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுள் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. கடவுள் ஒளியா இருக்கிறார், கடவுள் ஆவியா இருக்கிறார், கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறோம், விவரிக்கிறோம். ஆனாலும் கடவுளை இன்னும் நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை, திரியேக திருத்துவ கடவுளை பற்றி நாம் இன்று தியானிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் கூர்ந்த உலகம் கூட அறியாமல் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மோசைக்கு கடவுள் தரிசனமானார், முட்புதரிலே தரிசனமானார். அப்போ நீ போ, என் ஜனங்களை எகிப்தில் அவர்கள் படுகிற பாடுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்போ மோசை என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே மோசே சொல்கிறார், இஸ்ரவேல் மக்களிடத்திலே போய், உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களிடம் என்னை அனுப்பினார் என்று அவர்களிடம் சொல்லும்போது, அவருடைய பெயர் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? மோசே போய் சொல்ல போறார். என்ன சொல்ல போறார்? உங்களை கடவுள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார், நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லும்போது, யார் அந்த கடவுள் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடவுளை யார் என்று தெரியாத சூழ்நிலை அந்த நாட்களிலும் இருந்தது. இந்த நாட்களிலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் அதே தான் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூலே 8வது அதிகாரம் 54, 55 வசனங்களில் பாருங்கள், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர்
அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் கடவுள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை என்று இயேசு சுவாமி சொல்லுகிறதை பார்க்கிறார். கடவுள் யார் என்று நாம் அறியாதவர்களாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சுவாமியை பற்றியாவது குமாரன் ஆகிய கடவுளை குறித்தாவது நாம் அறிந்திருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே யோவான் நற்செய்தி நூலுடைய ஆசிரியர் அருமையாக அங்கே எழுதுகிற பாருங்க. யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 10வது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகமே அவர் மூலமாய் தான் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. இயேசு சுவாமி உலகத்தில் இருந்தார், அவர் ஆதியில் இருந்தார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. உலகமே அவர் மூலமாகத்தான் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது, கடவுள் திரியேக கடவுளாக இருக்கிறார், அவர் 3 பர்சனாலிட்டியாக ஒரே கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த திருத்துவத்தை விளக்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கு என்ன ஒரு உதாரணத்தை சொன்னாலும் அதை முழுமையாக விளக்க முடியாது. அதுதான் புரியாத புதிர் என்று நான் சொன்னேன். கடவுளை அறிந்து கொள்வது, காட் இஸ் மிஸ்டீரியஸ், இட்ஸ் அ மிஸ்டரி என்று நாம் பார்க்கிறோம். அதை தெரிந்துதான் நாம் கடவுள் மீது பற்றுறுதி வைத்திருக்கிறோம். நம்முடைய நினைவுகளுக்கும் நம்முடைய அறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் கடவுள், அதை கடந்தவராக இருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். ஆனாலும் கடவுளுடைய பல்வேறு குணாதிசயங்களை வைத்து நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். தந்தையாம் கடவுள், மைந்தனாம் கடவுள், தூய ஆவியானவருடைய கடவுளிடத்திலே பொதுவாக காணப்படுகிற குணாதிசயங்களை வைத்து நாம் அவரை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும். சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. கடவுள், தந்தையாம் கடவுள் நித்தியராக இருக்கிறார், எவர்லாஸ்டிங் எவர்லாஸ்டிங். அவர் ஆதியில் இருந்தார், இருந்தவர், இப்போது இருக்கிறார், அவர் இருக்கிறவர், அவர் வருகிறவராகவும் இருக்கிறார். இதே பண்புகளை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவராகிய கடவுளும் உடையவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, கடவுளுக்கான சில பிரத்யேக ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. கடவுள் சர்வ வல்லவராக இருக்கிறார், எல்லாம் வல்ல கடவுள். அவர் சர்வ ஞானி, எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் திருமறையிலே நாம் தெளிவாக படிக்கிறோம், புரிந்து கொண்டும் இருக்கிறோம். ஆனாலும் இந்த திரியேக தன்மையை, இந்த மூவொருமையை நாம் புரிந்து கொள்வதிலே சில கடினப்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள், ஒரே 3 பேருக்கும் ஒரே எசன்ஸ் இருக்கு, ஒரே சாராம்சத்தை உள்ளடக்கிறவர்கள். 2 வார்த்தை இருக்கு பாருங்க. சேம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, சேம்னா 2ம் ஒன்று தான், 3ம் ஒன்று தான், 3 பேரும் ஒருத்தர் தான், அதுதான் சேம் சொல்கிறோம். இன்னொன்று சொல்கிறோம் சிமிலர் என்று சொல்கிறோம். சேம், சிமிலர். சிமிலர்னா ஒத்த பண்புகளுடைய என்று பொருள், சேம்னா ஒரே ஒருவர் தான் என்று பொருள். அப்போ அதற்கான லாட்டின் வார்த்தைகளை நாம் சொல்கிறோம் ஹோமோஊசியஸ். ஹோமோசியஸ்ங்கிற வார்த்தை HOMOOUSIOS, ஹோமோசியஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அது தந்தை, மைந்தன், தூய ஆவியான மூவரும் ஹோமோசியஸாக இருக்கிறார்கள் என்கிற பொருள். இதை ஒத்த, அந்த சிமிலர் என்கிற ஒத்த சாராம்சம், ஹோமோசியஸ்னா ஒரே சாராம்சத்தை உடையவர்கள். ஹோமோய் அவுசியஸ், இடையில அந்த ஹோமோவுக்கு அடுத்து ஒரு ஐ நீங்க சேர்த்து கொண்டீர்களானால் அதனுடைய பொருள் முழுமையாக மாறுகிறதாக இருக்கிறது. அது என்னன்னா ஒத்த பண்புகள், சிமிலர் எசன்ஸ், ஒத்த சாராம்சத்தை உடையவர்கள் என்று பொருள் இருக்கிறது. ஆனால் கடவுள் முற்றிலும் அந்த சிமிலர் கிடையாது. அவர் மூவரும் ஒருவர் தான், அவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள் என்பதை ஆனால்
வெவ்வேறு பர்சனாலிட்டியாக இருக்கிறார்கள் என்பதை தான் நாம் புரிந்து கொள்வதற்கு இது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும், கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும் நமக்கு. ஆனால் அதிலும் நாம் உறுதியாய் பற்றுறுதி கொள்வதற்கு தான் இன்று அழைக்கப்படுகிறோம். இதை நன்காக புரிந்து கொள்வதற்கு தான் நைசின் கிரீட், நிசையா விசுவாச பிரமாணம் என்ற ஒரு விசுவாச பிரமாணத்தை நாம் ஒவ்வொரு ஆராதனையிலையும் சொல்கிறோம். மட்டுமல்ல, 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த இறையியலாளர் அதனாசியஸ் என்கிற ஒரு இறையியலாளர், அவர் ஒரு பற்றுறுதி அறிக்கை கொடுத்தார், அதனாசியன் கிரீட் என்கிறதை கொடுத்தார். 6ஆம் நூற்றாண்டிலிருந்து அதை திருச்சபையிலே பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த புக்கெல்லாம் இப்போ நமக்கு இல்லை, பழைய காமன் புக் ஆஃப் வர்ஷிப்பில் அந்த அதனாசியன் கிரீடு உண்டு, இப்போ நமக்கு இல்லை. இப்போ நீங்கள் வேணா இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதனேஷியன் கிரீட் என்று போட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வரும். அதிலே இந்த ட்ரினிட்டி பற்றி, திருத்துவத்தை குறித்து அருமையாக விளக்கி இருக்கிறதை நாம் காண்போம். இன்னும் அதிகமான விளக்கம் வேண்டுமென்றால் அதிலே நாம் பார்த்த அந்த அதனேஷியன் கிரீட் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரினிட்டியை விளக்குவதற்கு. அதை நீங்கள் பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். 3 காரியங்களை உங்களோடு நான் சுருக்கமாக, இந்த திருத்துவ கடவுள், நாம் வழிபடும் திருத்துவ கடவுள், அவரை குறித்த 3 காரியங்களை நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவது பாருங்க, கொடுக்கப்பட்ட ஆதியாகமம் அந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 1 முதல் 28 வசனங்கள். அங்கே பார்க்கிறோம், இங்கே கடவுள் உலகத்தை படைத்தார் என்பதை தான் நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அப்போ படைக்கும் போது 3 பேருமாக இணைந்து படைக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். கடவுளே சொல்லும்போது நாம் மனிதனை உருவாக்குவோம் என்று பன்மையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனிதனை உருவாக்குவோம் என்று பன்மையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே முதல் பகுதியில பாருங்க, ஆதியிலே யார் உலகத்தை படைத்தார் என்று போட்டிருக்கிறது? கடவுள் உலகத்தை படைத்தார் என்று அங்கே போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி படைத்தாராம்? வெறுமையிலிருந்தும் ஒழுங்கில்லாத ஒரு நிலையிலிருந்தும் உலகத்தை படைத்தார் என்று பார்த்திருக்கிறது. ஆனால் அவர் தனியாக படைத்தாரா என்றா இல்லை, வார்த்தையின் துணையுடன் படைக்கிறார். வார்த்தை என்றால் யார்? லோகோஸ். வார்த்தை என்றால் யார்? இயேசுவுக்கு இன்னொரு பேர் வார்த்தை இல்லையா? வார்த்தையின் துணையுடன் வாயை திறந்து சொல்லுகிறார். முதல்ல சொன்னது என்ன? வெளிச்சம் உண்டாகட்டும் என்றால் அந்த வெளிச்சம் ஒளி யார்? அந்த ஒளி யார்? அவர் இயேசுதான் இல்லையா? இல்லை, 4ஆம் நாள் தான் அவர் சுடர்களை படைத்தார் இல்லையா? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்தது எப்போ? 4ஆம் நாளிலே படைத்தார். ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு ஒளி இருந்தது. அந்த ஒளி தான் நாம் இயேசுவாகிய ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். குமாரனாம் கடவுள். தூய ஆவியானவர் எங்கே இருந்தார்னு சொல்லி போட்டிருக்கு? அவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. மட்டுமல்ல, 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மனிதனை மண்ணினாலே படைத்து கடவுள் என்ன பண்ணாராம்? தூய ஆவியை ஊதினார் என்று பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் இயேசுசாமி செஞ்சார். சீடர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை அழைத்தேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி, நீங்கள் போங்கள், என் தந்தை என்னை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று தூய ஆவியை கொடுத்தார் என்பாங்க. இன்று மனிதனுக்கு தூய ஆவியை கொடுத்து படைத்தவரும் கடவுள் தான். அப்போ உருவாக்குகிற திரியேக கடவுள், உருவாக்குகிற மூவொரு கடவுளை அருமையாக, ஏன்னா இந்த ட்ரினிட்டி இட்ஸ் அ டாக்ட்ரின், அது ஒரு கொள்கை, அது கொள்கை வடிவிலானது, வேதத்தில் இல்லை, திருமறையிலே தரப்படவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் ட்ரினிட்டி என்கிற வார்த்தை தான் தரப்படவில்லை ஒழிய தந்தை, மைந்தன், தூயாவி என்பதை குறித்து அநேக இடங்களிலே நமக்கு ரெஃபரன்ஸு பார்க்க முடியும். அதில் முதலாவது இடம் இந்த இடம்தான். இங்கே மூவரும் இணைந்து அண்ட சராசரங்களையும் படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் எல்லா காரியங்களையும் அங்கே படைத்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு உருவாக்குகிற கடவுள். இன்று நம்மை அவர் அழைத்திருக்கிறார். திருச்சபையாக, குடும்பங்களாக, தனி மனிதர்களாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த திரியேக கடவுள், மூவர் கடவுள் நம்மை அழைக்கிறார். எதற்கு? நாமும் உருவாக்குகிறவர்களாக, சக படைப்பாளர்கள், நம்மளை அடிமையாளராக அவர் அழைக்கவில்லை. கிரியேட்டட், கோ கிரியேட்டர்ஸ். நம்மை அவர் படைத்திருக்கிறார்.
ஆனால் நம்மையும் அவர் எப்படி மாற்றி இருக்கிறார்? படைப்பாளிகளாக மாற்றி இருக்கிறார். கிரியேட்டட் கோ கிரியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தகுதியை நம்ம அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்போ நம்முடைய பண்பு எப்படி இருக்கிறது? நாம் உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை உருக்குலைக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே பரிசோதிப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். திரியேக கடவுளின், திருத்துவ கடவுளின் துணை கொண்டு இன்று நம்மை நாமே பரிசோதிப்போம். இந்த உருவாக்குகிற மூவர் கடவுள் நம்மை இன்று அழைக்கிறார். நீங்கள் உருவாக்குகிறவர்களாக இருக்கிறீர்களா, உருக்குலைக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு வார்த்தையினால தானே படைத்தார் என்று பார்த்தோம். வார்த்தையினாலே அனைத்தையும் அவர் உருவாக்கி விட்டார். இன்று நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நம்ம வாயை திறந்தானே எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உருவாக்குகிறவா ஏதாவது பேசுறோமா, இல்லை உருக்குலைக்கிறவர்களாக நாம் பேசுகிறோமா? இதை சிந்திப்பதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பாருங்க, யோவான் நற்செய்தியில் 1 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு, மாற்றுருவாக்கும் திரியேக கடவுள், மாற்றுருவாக்கும் மூவரு கடவுள், ட்ரையூன் காட் who transforms, மாற்றுருவாக்குகிற கடவுள். கடவுள் உலகத்தை படைத்தார், அண்ட சராசங்களையும் படைத்தார், மனிதனை படைத்தார். அந்த மனுக்குலம் இன்று விழுந்து போய் கிடக்கிறது. அந்த மனுக்குலம் இன்று விழுந்து போய் கிடக்கிறது. பாவத்துக்கு அடிமையாக, சாபங்களுக்கு அடிமையாக, சாபத்தினால் வீழ்ந்து போய் கட்டுண்டவர்களாக, பிசாசின் காலடியில் வீழ்ந்தவர்களாக, பல்வேறு தீய பழக்கங்களுக்கு அடிமைத்தனத்தில் வீழ்ந்தவர்களாக இன்று இந்த மனுக்குலம் கிடைக்கிறது. இன்று இந்த மூவரு கடவுள் மாற்றுருவாக்கத்தை தருகிற கடவுளாக, குமாரனாம் கடவுளாக இங்கே வெளிப்பட்டதை அருமையாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியில் 1 அதிகாரம் 4 வசனத்தில் பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. 5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இங்கே பாருங்க, அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. நமக்கு தரக்கூடிய உயிர், வாழ்வு அதற்குள், அவருக்குள் இருந்தது. இன்று நாம் வாழ்கிறோம் என்றால் அது யாரோட வாழ்வு? யார் தந்த வாழ்வு? கடவுள் நமக்கு தந்த, குமாரனாம் கடவுள் வழியாக நமக்கு தரப்பட்ட வாழ்வு. இல்லாவிட்டால் நாம் எப்பொழுதோ மரித்து போயிருப்போம். அவர் நமக்கு மாற்றுருவாக்க தந்திருக்கிறார். இதைத்தான் இங்க பார்க்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை தந்திருக்கிறார், மரணத்திலிருந்து ஜீவனை தந்திருக்கிறார், சாபத்திலிருந்து ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தந்திருக்கிறார். மாற்றுருவாக்கத்தை தந்து கொண்டே இருக்கிற கடவுள் குமாரனாம் கடவுள். இவர் தனியாக செயல்படுகிற கடவுள் அல்ல. அதைத்தான் பார்க்கிறோம். அங்க யோவான் நற்செய்தியில் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது வெறும் வார்த்தையா இருந்ததா? அந்த வார்த்தை கடவுளா இருந்தது, தேவனுடைய கடவுளிடத்தில் இருந்தது, அது கடவுளா இருந்தது. அவர் தந்தையாம் கடவுளும் அவர் தானா, தந்தையாம் கடவுளும் அவர் தானா, மைந்தனாம் கடவுளும் அவர் தானா. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குதான். என்ன பேரா? லோகோஸ், வார்த்தையாம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குதான். அவருக்கு ஒளியாம் அவருக்கு பேர். அவர் வார்த்தையாக, ஒளியாக, நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டதே போல் ஞானம். கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்ன? இயேசுவைக்கு இன்னொரு பேர் என்ன? ஞானம். அவர் உலகம் உருவாவதற்கு முன்னாடியே கடவுளுடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தார். எல்லாம் ஒன்றுமே இல்லாத நிலையிலே கடவுளோடு இருந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்று மாற்றுருவாக்கம் தருகிற கடவுளாக நமக்காக அவர் வந்திருந்தார். அவர் அடிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இன்று தூய ஆவியானவரோடு நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. இயேசுசாமி கூட அங்க அநேக போதனைகளை சொன்னார். மாற்றுருவாக்க தரக்கூடிய வகையில அநேக போதனைகளை அவர் சொன்னார்.
மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை முழுமையாக நாம் படித்து பார்க்கும்போது அதை மலைப்பொழிவு என்று சொல்கிறோம், இந்த செர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்கிறோம். அந்த பகுதியிலே அநேக நல்ல போதனைகளை தந்து வீழ்ந்து போன மனிதனை அவனை தூக்கி நிறுத்தவும், மரித்து போன மனிதனை மனுக்குலத்தை தூக்கி நிறுத்தவும், அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற உடைப்பட்டு கிடக்கிற மனுக்குலத்தை தூக்கி நிறுத்தவும் அநேக போதனைகளை தந்து மாற்றுருவாக்கத்துக்கு வழி சொன்னார். நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு பாரதல் தருவேன். என்கிட்ட இருக்க லோடை நீங்க வாங்கிக்கோங்க, உங்க இடத்துல இருக்க லோடை என்கிட்ட கொடுத்துருங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை ரொம்ப லைட்டா இருக்கு, என்கிட்ட இருக்க பேக் ரொம்ப லைட்டா இருக்குது, ஆனா நீங்க வச்சிருக்க பெரிய மூட்டையை என்னிடம் கொடுத்து விடுங்கள்னு சொல்லி நமக்கு விடுதலை தருகிறவராக, ஓய்வு தருகிறவராக, இளைப்பாறுதல் தருகிறவராக வந்திருக்கிறார் இந்த மூவொரு கடவுள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் இன்று அப்படி இருக்கிறோமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 9வது அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இது யாரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வசனம்? கிறிஸ்துவை குறித்து சொன்னது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்று வந்த கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் அந்த பணிக்கு அவர் அழைத்திருக்கிறார். இயேசு சொன்னார், யோவான் நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இயேசுசாமி என்ன சொன்னார்? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் இயேசுசாமி சொன்னார். அதோடு விட்டு விட்டாரா? அவர் சொன்னார் மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், நீங்களும் வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்களா? நான் வெளிச்சமா இருக்கிறேன். நம்ம சுய பரிசோதனை செய்வோம். இந்த மூவொரு கடவுள் மாற்றுருவாக்கத்தின் தந்த மூவொரு கடவுள் இன்று நம்மை அழைக்கிறார். உலகத்திற்கு மாற்றுருவாக்கம் தருகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? வெளிச்சம் தருகிறவர்களாக இருக்கிறீர்களா? டார்ச், உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே, உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே, உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே, உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்ல முடியுமா? உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியுமா? நான் உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் தருவேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிஞ்சா அப்பதான் உண்மையிலே இந்த இந்த மூவொரு கடவுளுடைய உண்மையான பிள்ளைகள் நாம் என்று சொல்லிக்கொள்ள முடியும். கடைசியில் பாருங்க, இந்த மூவொரு கடவுள் இவர் வழி நடத்துகிற தூய ஆவியாகிய திரியேக கடவுள், வழி நடத்துகிற தூய ஆவியாக திரியேக கடவுள். யோவான் நற்செய்தி நூல் 14, 15, 16 அதிகளின் அந்த அத்தியாயங்களின் துணையுடன் சில வசனங்களை உங்களோடு சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். Triune God who leadeth, Triune God who leadeth. யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். இந்த சத்திய ஆவியாகி எப்படி திடீரென்று அவர் வந்து விடுவாரா? திடீரென்று வந்து விடுவாரா? எப்படி வருவார்? இயேசுவாமி சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் என் தந்தையை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கு உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார் என்று சொன்னார். இயேசுவாமி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே யார் அனுப்புகிறார்?
பரிசுத்த ஆவியானவரை யார் அனுப்புறார்? கடவுள் அனுப்புறார். தந்தையாம் கடவுள் அனுப்புறார். அவரை அனுப்ப சொல்லி கேட்டது யார்? இயேசு சுவாமி. 3 பேரும் இணைஞ்சு செயல்படுகிறார்களாங்க. இதான் திருத்துவ கடவுள். இந்த திருத்துவ கடவுள் வழி நடத்துகிற தூய ஆவியானவர். எப்படி சத்திய ஆவியாகிய அந்த தூய ஆவியானவர் வரும்போது எல்லா உண்மைக்குள்ளும் உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்துவார் என்று வேதத்திலே எழுதி இருக்கிறது. அவர் எப்படி வழி நடத்துவார்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பிதா அனுப்ப போகிற தூய ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுப்பாராம். இவர் என்னைக்கும் கூட இருக்கிறது மாத்திரமல்ல, என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சொன்னார். அவர் நம்ம கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து, தூய ஆவியானவர் நம்மோடு சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டார். அவரு கண்டிப்பார், நம்மளை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்குவார். அவர் நீங்க அங்கே அசைய முடியாது, இங்கேயும் அசைய முடிவார். எப்படி பெற்றோர் பிள்ளைகளை போச்சுக்கிட்டு, அங்க போகாத, அந்த ரூம்ல போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, படி, எப்பொழுது புக் எடுத்து படி, ஹோம்ஒர்க் பண்ணு, ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்போம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரு, எத்தனையோ காரியங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டு. அதே போல்தான் இந்த தூய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் போதிப்பார், நம்மை உண்மைக்குள்ள வழி நடத்துவார், கண்டிப்பார். எதை குறித்து கண்டிப்பார்? பாவத்தை குறித்து. நீ அதை செய்யாத, அது தவறு, பாவம், இது அநியாயம், இது அக்கிரமம், இதை செய்யாதே, கெடுதல் பண்ணாதே என்று சொல்லி நம்மை கண்டிக்கிறோம். நீதியை குறித்து, எது நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் என்ன என்பதை குறித்து நமக்கு அவர் சொல்லுவார். நியாய தீர்ப்பை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எப்படி? கெட்டது பண்ணாத, பாவம் செய்யாத, பாவம் செஞ்சா எங்கதான் போவ? பாவம் செஞ்சா எங்கதான் போவ? நரகத்துக்கு தான். பாவத்தின் பல நரகம், நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததெல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவம் செஞ்சீங்க, எங்கதான் போவீங்க? கெட்ட வழி அது, அதுல போகாத. நல்லது செஞ்சா எங்க போவ? இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறவர் யார்? தூய ஆவியானவர். ஆவியானவர் பாருங்க, நமக்காக வேண்டிக் கொள்வது என்னவென்று தெரியவில்லை. உங்களுக்கும் எனக்கும் என்ன, எதை ஜபிக்கிறது, எதை கேட்கிறது, எப்படி ஜபிக்கிறது என்பதே தெரியவில்லை. அவர் என்ன பண்ணுகிறார்? கற்று தருகிறார், ஜெபிக்கிறார். உங்களுக்காக எனக்காக அவர் ஜெபிக்கிறார், உதவி செய்கிறார். நமக்கு முடியாத நேரத்தில் அவர் உதவி செய்கிறார். நமக்கு நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவரும் பக்கத்துல இருந்து ஜெபிக்கிறாருங்க. யோசித்து பாருங்க. ஒரு பாஸ்டர் செத்து போனாருங்க, பெரிய பாஸ்டர், கரிஸ்மேட்டிக் பாஸ்டர் செத்து போனார். சர்ச்சில் கொண்டாந்து வச்சிருக்கு, காஃபின்ல வச்சிருக்கு. அவரை இப்போ ஜெபம் பண்ணி அடக்கத்துக்கு கொண்டு போனோம். அந்த நேரத்தில் ஒரு 10-50 விசுவாசிகள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இவர் பெரிய பாஸ்டர், ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான, எவ்வளோ மக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறார். அதனால நிச்சயமாக நாம் ஜெபித்தோன்னா என்ன பண்ணுவார்? கடவுள் இவரை உயிரோடு எழுப்பி தருவார் என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு ஒரு ஃபெல்லோஷிப்பாக சேர்ந்துட்டு, அடக்கம் பண்ண வேண்டாம், இப்போ நாம் இந்த ஆலயத்தில் வைத்து என்ன பண்ணுவோம், இந்த பாஸ்டருக்காக ஜெபிப்போம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அங்கே இருக்குது, ஒரு 50 ஆச்சு, 100 ஆச்சு, 150 ஆச்சு, 200, 300 விசுவாசிகளுக்கு மேல ஆச்சு. ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறார்கள்? ஆண்டவரே, எங்கள் பாஸ்டரை எங்களுக்கு உயிரோடு எழுப்பி தாரும் என்று ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அவர் அப்படி இறந்து போனவர் அப்படி படுத்திருக்காரு, ஒன்றும் அசையவே இல்லை. சாயங்காலம் ஆச்சு, ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் வருகிறார், விசுவாசி. அந்த அரசியல்வாதி நம்ம சர்ச்சில் மெம்பர்
பைபிள்லாம் படிக்கிறவர், ஜெபிக்கிறவர், நல்ல பைபிள் ஞானச்சு உள்ளவர். அவர் வருகிறார். வந்து என்ன ஆச்சுன்னு காலையிலே கொண்டு வந்தீங்களே, இன்னும் அடக்கம் பண்ணலையா என்று அவர் கேட்டார். கேட்ட உடனே சொன்னார்கள், விசுவாசிகள் நாங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டரை கடவுள் உயிரோடு நமக்கு தர வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னார். அப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த அரசியல்வாதி சொன்னார், அவர் உயிரோடு எழும்ப மாட்டார், செத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டார். செத்தோடனே அவங்க விசுவாசிகள் எல்லாருக்கும் மிகவும் அதிர்ச்சியாகி விட்டார்கள். ஏன் எதற்காக? நாங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்க மாட்டாரான்னு சொன்னார். அப்போ சொன்னார், உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீங்க அறியாது இருக்கிற போது யார் ஜெபிக்கிறா? இவங்க என்ன ஜெபிக்கிறாங்க? 300 பேர் எங்கள் பாஸ்டரை உயிரோடு எழுப்பித்தார். பக்கத்து ரூம்ல பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிச்சாரு? இந்த பாஸ்டரோட கதை இதோட, இந்த உலக வாழ்வு இதோட முடிஞ்சு போச்சு, எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்றார். விசுவாசிகள் ஒரு பக்கம் ஜெபம் பண்றாங்க, தூய ஆவியானவர் இன்னொரு பக்கம் ஜெபம் பண்றாரு. யார் சொன்னதை கேப்பா? கடவுள் யார் சொன்னதை கேட்பார்? வேண்டிக்கொள், அவருடைய சித்தத்தின் படி ஜெபிக்கிறாராம். அடுத்த வசனத்தில் சொல்லி இருக்குது, தூய ஆவியானவர் எப்படி ஜெபிக்கிறாராம்? கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்கிறார். எனவே தூய ஆவியானவர் ஜெபிக்கிறது தான் கேட்பார். அவர் பாஸ்டரை எடுத்துக்கொண்டார், அவ்வளவுதான். அவர் பிழைக்கவே இல்லை. பாருங்க, தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்க தெரியாம இருக்கும்போது ஜெபிக்கிறார், நாம் பலவீனமா இருக்கும்போது உதவி, எத்தனை காரியங்களை செய்கிறார். இப்போ யார் தூய ஆவியானவர் உடனே ஜெபித்த உடனே கொடுத்துறாரா? அவரும் தூய ஆவியானவர் நம்மை போல் பிதாவிடம் ஜெபிக்கிறார், கடவுளிடம் தான் ஜெபிக்கிறார். ஒன்றிணைந்து செயல்படுகிற மூவரு கடவுளாக இருக்கிறார்கள். அப்போ நாம் இன்று இந்த தூய ஆவியானவருடைய வருகைக்காக, அவர் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த தூய ஆவியை எனக்கு தாரும். தூய ஆவினா ஒருவர் அல்ல, அவர் மூவரு கடவுளாகிய தூய ஆவியானவரை எங்களுக்கும் தாரும், எனக்குள்ளே தாரும், எங்களை தூய்மைப்படுத்தும். அவர் கட்டுப்படுத்துகிறவர். இந்த ஆவியானவர் சும்மாவே இருக்க மாட்டார், நம்ம கண்ட்ரோல் பண்ணி, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தூய ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்ட்ரோல், அவருடைய கட்டுப்பாட்டில் நம்மை எடுத்துக்கொள்வார். இப்படியாக 3 காரியங்களை நாம் பார்த்தோம் இல்ல. இந்த மூவரு கடவுள், அவர் எப்படிப்பட்ட கடவுள்? உருவாக்குகிற மூவரு கடவுள். நாமும் உருவாக்குகிறவர்களாக விளங்க நம்மை அழைக்கிறார். இந்த மூவரு கடவுள் மாற்றுருவாக்கம் தருகிற கடவுள். நம்மையும் மாற்றுருவாக்கத்தின் மக்களாக, அநேக மக்களை மாற்றுருவாக்கத்துக்கு வழி நடத்துகிற பிள்ளைகளாக நம்மை அழைக்கிறார். அவர் மூவரு கடவுள், வழிநடத்தும் திரியேக கடவுள், கட்டுப்பாடு, நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் மூவரு கடவுள். நாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.